வெல்கம் டு ரேச்சஸ் மைதிகல் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் அறிவை பெருக்கும் ஜாதக கதைகள் பார்க்க போகிறோம். கதையுடைய பெயர் என்ன தெரியுமா குட்டீஸ்? வீண் புரளியை நம்பாதே. ஓகே குட்டீஸ், நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாமா? மேற்கு கடலோரத்தில் பனை மரங்களோ வில்வ மரங்களோ நிறைஞ்ச ஒரு அழகான காடு இருந்துச்சான். இந்த பிறவியில் போதிச்சத்தன் ஒரு அறிவுள்ள சிங்கமாக பிறந்திருந்தாராம். அங்கே இருக்கிற ஒரு வில்வ மரத்தடியில் ஒரு சின்ன முயல் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சான். ஒரு நாள் மரத்தடியில் முயல் தூங்கிக்கிட்டு இருந்தபோது வில்வ மரத்தினுடைய பழம் ஒன்று பனையோலை மேலே விழுந்து சத்தம் உண்டாச்சான். பதறி போன முயல் பயத்தோடு எழுந்து இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு கத்திக்கிட்டே மலையை நோக்கி ஓட ஆரம்பிச்சுதான். காட்டில் வசிச்சுக்கிட்டு வந்த மற்ற மிருகங்களும் மலையை நோக்கி தலை தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற முயலை நிறுத்தி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். முயல் ஓடிக்கிட்டே பதில் சொன்னிச்சான், இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு. இதை கேட்ட மற்ற மிருகங்களும் ஒன்று பின்னாடி ஒன்று முயல் கூடவே ஓட ஆரம்பிச்சாங்களாம். நூற்றுக்கணக்கான முயல், மான், காட்டுப்பன்றி, சிங்கம், புலி, யானை, காண்டாமிருகம் அப்படின்னு அங்கிருந்த எல்லா மிருகங்களும் பயத்தோட மலையை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்களாம். போதிச்சத்வன் உலகம் அழிய போறதா கத்தியபடி அச்சத்தோட ஓடுற காட்டு விலங்குகளை கவனிச்சாராம். இது என்ன முட்டாள்தனம், உலகம் அழிய போறதில்ல, பின்ன இந்த மிருகங்கள் ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே வேகமாக முன்னாடி ஓடி எல்லா மிருகங்களையும் நிற்க சொல்லி கர்ஜித்தாராம் நம்ம சிங்கம் மிருகங்களை நோக்கி உலகம் அழிவதை முதல்ல யார் பார்த்தது அப்படின்னு கேட்டுதான். மிருகங்களும் ஒன்றை நோக்கி மற்றொன்றுன்னு கையை காமிச்சுதான். யானை சொன்னதா புலி சொன்னிச்சான், ஆனால் யானை தங்கிட்ட காட்டெருமை சொன்னதா சொன்னிச்சான். இப்படியா கடைசியில் மான் பயந்து ஓடின முயலை கை காட்டுச்சான். எதை பார்த்து உலகம் அழிய போறதா சொன்ன, எங்களுக்கும் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சிங்கம் கேட்டுதான். முயல் பதில் சொன்னிச்சான், நான் வில்வ மரத்து அடியில் தூங்கிக்கிட்டு இருந்தபோது உலகம் உடையிற சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் நான் பயந்து ஓடுனேன் அப்படின்னு சொன்னிச்சான். நாம் இப்போ அங்கே போய் பார்க்கலாம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சிங்கம் சொல்லிட்டு முயலை தன்னோட முதுகில் ஏற்றிக்கிட்டு முன்னாடி நடந்துதான் சிங்கம். அங்கே போனதோ பயந்து போன முயல் தூரத்துல இருந்தே வில்வ மரத்தை சுட்டி காமிச்சுதான். முன்னாடி போன சிங்கம் அந்த இடத்தை கவனிச்சுக்கிட்டு பரிசோதிச்சுதான். பனைமர ஓலையின் மேலே விழுந்திருந்த வில்வ மரத்துடைய பழத்தை பார்த்துச்சான். நடந்தது என்ன அப்படிங்கிறது சிங்கத்துக்கு புரிஞ்சிருச்சான். நடந்ததை மற்ற மிருகங்களுக்கும் விளக்கமாக சொன்னிச்சான் சிங்கம். வீண் புரளியை நம்ப வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்துச்சான். மிருகங்கள் மகிழ்ச்சியாக அவங்கவுங்க வேலையை பார்க்க போனாங்களாம். எதை கேட்டாலும் உடனே நம்பிடக்கூடாது, அதில் உண்மை உண்டா அப்படிங்கிறத அலசி ஆராயணும். தீர விசாரிக்காமல் எந்த செயல்லையும் இறங்கக்கூடாது. இந்த எளிய விதிமுறையை பின்பற்றாதவங்க வாழ்நாள் முழுக்க பயத்தோடு வாழ வேண்டியது தான். அதே போல் நமக்கு சரியாக தெரியாத எந்த விஷயங்களையும் உண்மைன்னு நம்பி பிறர்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதன் மூலமாக பலருக்கு பல பிரச்சனைகள் வரலாம். நல்லா தெரிஞ்சதை, அதுவும் தேவைப்பட்டால் மட்டும் பிறருக்கு சொன்னால் போதும். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.